தமிழக அரசு ஊழியர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டம். மாநில அரசு அலுவலர்கள் பெற்ற கடைசி மாத ஊதியத்தில் 50% ஓய்வூதியமாக வழங்கப்படும். பணியாளர்களிடம் இருந்து 10% பங்களிப்போடு ஓய்வூதிய நிதியத்திற்கு தேவைப்படும் கூடுதல் நிதி முழுவதும் தமிழ்நாடு அரசு ஏற்கும். 50% உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியக்காரர்களுக்கு 6 மாதத்துக்கு ஒரு முறை அரசு அலுவலர்களுக்கு வழங்கப்படும் இணையான அகவிலைப்படி உயர்வு அளிக்கப்படும். ஓய்வூதியக்காரர் இறந்துவிட்டால் ஏற்கனவே பரிந்துரைத்த குடும்ப உறுப்பினர்களுக்கு அவர் பெற்று வந்த ஓய்வூதியத்தில் 60% குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும். அரசு அலுவலர்கள் ஓய்வு பெறும் போது பணிக்காலத்தில் இறக்க நேரிடும் போதும் அவரின் பணிக்காலத்திற்கு ஏற்ப 25 லட்சம் ரூபாய் மிகாமல் பணிக்கொடை வழங்கப்படும். உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்பட்ட பின் ஓய்வூதியம் பெறுவதற்கான தகுதி பணிக்காலத்தை நிறைவு செய்யாமல் பணி ஓய்வு பெறும் அனைத்து அலுவலருக்கும் குறைஞ்சபட்ச ஓய்வூதியம் வழங்கப்படும். பங்களிப்புக்குரிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் பணியில் சேர்ந்து புதிய தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் செயல்படுத்துவதற்கு முன்னர் இடைப்பட்ட காலத்தில் ஓய்வூதியம் இன்றி பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு சிறப்பு கருணை ஓய்வூதியம் வழங்கப்படும். மேற்கூறிய டிஏபிஎஸ் திட்டத்தை அறிமுகப்படுத்துவதால் ஓய்வூதிய நிதியத்திற்கு கூடுதலாக தமிழ்நாடு அரசு 13,000 கோடி ரூபாய் அளிக்க வேண்டும். 11,000 கோடி ரூபாய் அரசின் பங்களிப்பாக இருக்க வேண்டும். இந்த பங்களிப்பு தொகை பணியாளர்களின் ஊதியத்திற்கேற்ப ஒவ்வொரு ஆண்டும் மேலும் உயரும். தற்பொழுது தமிழ்நாடு அரசு சந்தித்து வரும் கடுமையான நிதி சூழலில் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நலனை காத்திடும் பொருட்டு மேற்கூறிய செலவினங்களை தமிழக அரசை ஏற்றுக்கொள்கிறது. அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நலனையும் அவர்களின் குடும்பத்தின் எதிர்காலத்தில் மனதில் கொண்டு தொலைநோக்கு பார்வையுடன் தமிழக அரசு இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்துள்ளது.